வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மோகன் சார் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் அடுத்து முக்கியமாக பார்க்கும்போது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகேங்களா? இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டிஸ் ஆர் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலாஸ். இது வந்து நமக்கு எங்கேயுமே யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய ஃபார்முலா கிரியேட் பண்ணுவோம். அதனால் இந்த சம் அண்ட் டிஃபரன்ஸ் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலாஸ் எது சொன்னாலும் ஓகே தான். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஐடென்டிட்டி 3.1 பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பெரும்பாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். 11th பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஒரு நம்பகமாக ட்ரை பண்ணலாம் அந்த கொஸ்டின்லாம். அதனால் நல்லா தர பண்ணுங்க, நல்லா கவனிச்சுங்க. ஓகேயா? காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஓகேங்களா? இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா வெக்டரில் இருக்கும். வெக்டரில் ஒரு கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். அங்கே வெக்டரில் ப்ரூவ் பண்ணுவோம், இங்கே ட்ரிக்னாமெட்ரியில் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஓகே. இப்போ வந்து ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறோம். அதில் வந்து சென்டர் வந்து ஓ ஆரிஜின் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே எடுக்கிறேன். அப்படி எடுத்துட்டோம்னு சொன்னோம்னா அந்த பாயிண்ட்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து யூனிட் சர்க்கிள். நம்ம எங்கே எடுக்கிறோம்னா யூனிட் சர்க்கிள். அப்போ ரேடியஸ் வந்து 1. அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே அந்த யூனிட் சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அப்போது அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? 1,0 இருக்கும். ஓகேங்களா? கன்சிடர் த யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் அட் ஓ. லெட் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1,0. பிங்கிற பாயிண்ட் எடுக்கிறோம், அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? 1,0. அதே மாதிரி கியூங்கிற பாயிண்ட்டு, ஆறுங்கிற பாயிண்ட்டு, எஸ்ஸுங்கிற பாயிண்ட்டு எல்லாமே அந்த யூனிட் சர்க்கிளாக எடுக்க போகிறேன். Let Q, R and S be points on the unit circle such that இப்போ P, Q, R, S 4 பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? யூனிட் சர்க்கிளாக எடுத்துக்க போகிறேன். இப்போது Qங்கிற பாயிண்ட் எப்படி எடுக்க போகிறேன்னாக்க ஆங்கிள் POQ is equal to ஆல்பா. அதே மாதிரி ஆறுங்கிற பாயிண்ட் எப்படி எடுக்க போறேன்னா ஆங்கிள் POR இஸ் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி எஸ்ஸுங்கிற பாயிண்ட் எப்படி எடுக்க போறேன்னாக்க ஆங்கிள் POS இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பீட்டா. அப்படிங்கிற மாதிரி இந்த QRS அப்படிங்கிற இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். as shown in the figure. Clearly angles ஆல்பா, அதாவது பிங்கிற பாயிண்டுடைய ஆங்கிள் வந்து கியூங்கிற பாயிண்டுடைய ஆங்கிள் வந்து ஆல்பா. அது மாதிரி ஆறுங்கிற பாயிண்டுடைய ஆங்கிள் வந்து ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அப்புறம் எஸ்ஸுங்கிற பாயிண்டுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பீட்டா ஆர் இன் ஸ்டாண்டர்டு பொசிஷன்ஸ். ஓகே. Now the points Q, R and S are given by. அப்போ இந்த Qங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இது யூனிட் சர்க்கிள் தானே. ஒரு பர்பண்டிகுலர் வந்து நம்ம சொன்னோம்னாக்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். அப்போது இது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ளது அட்ஜசன்ட் சைடு, இது வந்து ஆப்போசிட் சைடு. அட்ஜசன்ட் சைடு எப்போவுமே காசாக இருக்கும், ஆப்போசிட் சைடு சைனாக இருக்கும். ஆங்கிள் ஆல்பான்னா அப்போ காஸ் ஆல்பா சைன் ஆல்பா. அப்போ கியூங்கிற பாயிண்ட்டு காஸ் ஆல்பா சைன் ஆல்பா. அதே மாதிரி ஆர்னு பார்த்தோம்னாக்க நமக்கு இந்த POQ வந்து ஆல்பா, QR வந்து பீட்டா அப்படின்னா அப்போ PORோடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அப்போ ஆறுங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால் எக்ஸ் வேல்யூ வந்து காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அப்படியே ஒய்யா நெட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கும். அப்போ ஆறுங்கிற பாயிண்ட் காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கும். ஓகேயா? அதே மாதிரி எஸ்ஸுங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த POS வந்து ஆங்கிள்
மைனஸ் பீட்டா அப்படின்னு சொன்னோம்னா அப்போது இதில் எக்ஸானெட் வந்து காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா இருக்கும், ஒய்யானெட் வந்து சைன் ஆஃப் மைனஸ் பீட்டாவாக இருக்கும். ஓகேயா? கியூ ஆர் எஸ். ஓகே. இப்போ சின்ஸ் ட்ரையாங்கிள் பிஓஆர் அண்ட் எஸ்ஓக்யூ, இந்த பிஓஆர் இந்த ட்ரையாங்கிளும் அப்புறம் எஸ்ஓக்யூ இந்த ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க காங்கிரௌண்டாக இருக்குது, வடிவத்து தான் இருக்குது. அப்போ காங்கிரௌண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நமக்கு இந்த பிஆருங்கிற சைடும் இந்த கியூஆருங்கிற சைடு கியூஎஸ்ங்கிற சைடும் ஈக்குவலாக இருக்கும். பிஆருங்கிற சைடும் கியூஎஸ்ங்கிற சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேயா? அப்போ பிஆர் இஸ் ஈக்குவல் டு கியூஎஸ் தான் எஸ்கியூ. அப்போ பிஆரை நம்ம எப்படி சொல்லலாம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம 10th படிச்சிருக்கிறோம். பிக்கு ஆர்க்குள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். அப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர். இது வந்து பிஆரோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எஸ்கியூ அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் ஆல்பா மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? இப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் போது 0 போய்டும். இப்போ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாக்க ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர், அதான் சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள் காஸ் ஆல்பா மைனஸ் காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்பா மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது. ஓகே. இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏ ஸ்கொயர் அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2ab 2 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா 2 காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இதே அங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க காஸ் ஸ்கொயர் ஆல்பா அடுத்து காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ இங்கே மைனஸ் காஸ் பீட்டா இருக்கும். அப்போ அதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்புறம் மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா. அடுத்து சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. அப்போ அந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். இப்போ சைன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா இருக்குது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 2ab 2 சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஓகேயா? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இது ரெண்டே ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் ப்ளஸ் 1 மைனஸ் 2 காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா அந்த காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா ஒன்றா வச்சுக்கிடுவோம் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா அவங்க ரெண்டு வச்சுருக்குருவோம். அப்புறம் என்ன இருக்காங்க ப்ளஸ் மைனஸ் 2 காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் 2 சைன் ஆல்பா சைன் பீட்டா இருக்கிறாங்க. ஓகேயா? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் பீட்டா அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு பார்த்துக்கணும் இல்லையா? 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2 காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1 ப்ளஸ் இவங்க 1 மைனஸ் 2 காஸ் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஓகேயா? இங்கே ஒரு 1 + 1 2 வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடு ஒரு 1 + 1 2 இருக்குது. ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? மைனஸ் 2 காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் 2 சைன் ஆல்பா சைன் பீட்டா இருக்காங்க. ஓகேயா? அப்போது மைனஸ் 2 டிவைட் பண்ணுவோம். அப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஓகேங்களா? ஹென்ஸ் காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா.
அதே ஐடென்டிட்டி 3.2 காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இங்கே காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்ன இருந்துச்சு, காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா இருந்துச்சு. இங்கே காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு சொல்லுது காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறது இந்த காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா கூட காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டாங்கிற ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு இந்த காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டாவை மாற்றலாம். அப்போ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் பீட்டானா ப்ளஸ்ஸு மைனஸ் பீட்டா ஆல்பா ப்ளஸ் மைனஸ் பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்முக்கு வந்துருச்சு. அப்போ காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் ஆல்பா காஸ் பீட்டாவுக்கு போனால் மைனஸ் பீட்டா, அப்புறம் மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டாவுக்கு போனால் மைனஸ் பீட்டா. ஓகேயா, அப்போ காஸ் ஆல்பா காஸ் ஆர் மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் காஸ் தீட்டா, அப்போ ப்ளஸ் காஸ் பீட்டா வந்தது ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா வந்துடுது. அப்போ இங்கே மைனஸ் சைன் பீட்டா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸும் ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா வந்துடுச்சு. இப்போ ஹென்ஸ் காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ரெண்டு ரிசல்ட் நல்லா மைண்ட் வச்சுக்கணும். காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஆங்கிளில் இங்கே மைனஸ் இருந்துச்சுனாக்க ப்ளஸ் இருந்துச்சுன்னு சொன்னோம்னாக்க இடையில இதில் வந்து மைனஸ் வந்துருக்கும். இங்கே ஆங்கிளில் மைனஸ் இருந்துச்சுனாக்க இந்த டேர்மில் வந்து ப்ளஸ் இருக்கும். ஓகேயா, மைண்ட் வச்சுங்க. காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. ஐடென்டி 3.3 sin alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. Sin alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. அங்கே காசு பார்க்குறோம், இங்கே சைன். ஓகேங்களா, இப்போ சைன் வரும்போது பார்த்தோன்னா இதை நம்ம ஆல்ரெடி படித்த அந்த காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இல்லை காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவை சைன் தீட்டான்னு சொல்கிறேன். காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டான்னு சொல்கிறேன். அப்போ சைன் தீட்டாவுக்கு பதிலாக காஸ் 90 மைனஸ் தீட்டா காஸ் π/2 மைனஸ் தீட்டான்னு சொல்லலாம். அப்போது சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவை காஸ் 90 மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக ஆல்பா ப்ளஸ் பீட்டா இதை சொல்லிக்கிறலாம். ஓகேயா, இப்போ மைனஸை உள்ள ஒன்று பண்ணணும், மைனஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா இருக்கும். அப்போ காஸ் π/2 மைனஸ் ஆல்பா இது ஒன்று வச்சுக்கிட்டு மைனஸ் பீட்டா வச்சுக்கிறேன். இப்போ காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா அந்த ஃபார்மேட்டுக்கு போயிடுச்சு. காஸ் ஆல்பாவுக்கு பதிலாக காஸ் π/2 மைனஸ் ஆல்பா இன்டு காஸ் பீட்டா அப்புறம் ப்ளஸ் சைன் ஆல்பாவுக்கு பதிலாக π/2 மைனஸ் ஆல்பா சைன் பீட்டா. ஓகேங்களா, இப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா. இப்போ காஸ் 90 மைனஸ் ஆல்பா சைன் ஆல்பா காஸ் பீட்டா சைன் 90 மைனஸ் ஆல்பா வந்து காஸ் ஆல்பான்னு வருது. அப்போ காஸ் ஆல்பா சைன் பீட்டா. இப்போ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. ஐடென்டிட்டி 3.4 அப்படின்னு பார்க்கும்போது சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. ஓகேங்களா, அப்போது சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா எப்படி சொல்லுவோம், நம்ம இப்போ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டுக்கு இந்த ஆல்பா மைனஸ் பீட்டா மாற்றுவோம். அப்போ ஆல்பா ப்ளஸ் மைனஸ் பீட்டா. இப்போ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்மேட்டுக்கு வச்சு ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்கு போல மைனஸ் பீட்டா இருக்குது. அப்போ அந்த பழைய ரிசல்ட்டில் ஒன்று நம்ம அப்ளை பண்ணுறோம். சைன் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா, அதான் சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இப்போ சைன் ஆல்பா காஸ் பீட்டாக்கு போல மைனஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டாக்கு போல மைனஸ் பீட்டா. இப்போ சைன் ஆல்பா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் காஸ் தீட்டா வந்துடும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டாங்கிறது ப்ளஸ் காஸ் பீட்டா அப்புறம் ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் சைன் தீட்டா. இப்போ சைன் ஆஃப் மைனஸ் பீட்டாங்கிறது மைனஸ் சைன் பீட்டா வந்துடுதா. இப்போ மல்டிப்ளை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அப்போ சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா, இதுதான் சைன்
ஆல்பா மைனஸ் பீட்டா. ஓகேங்களா? இப்போ காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பாருங்கள், காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா பாருங்கள், காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. இதே சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பாருங்கள், சைன் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா பார்த்தோம்னா சைன் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா. இதே மாதிரி எடுத்து டேன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பார்க்க போகிறோம். ஐடென்டிட்டி 3.5 tan alpha plus beta is equal to tan alpha plus tan beta by 1 minus tan alpha tan beta. Tan alpha plus beta is equal to tan alpha plus tan beta whole divided by 1 minus tan alpha into tan beta. இப்போ tan alpha plus beta is equal to இப்போ tan theta என்ன செய்யலாம், sin theta by cos theta நம்ம எழுதலாம். இப்போ tan ஆல்பா ப்ளஸ் பீட்டா வரும்போது நமக்கு சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பை காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு மாற்றலாம். நமக்கு இந்த ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால இதை tan ஆல்பா ப்ளஸ் பீட்டாவை இப்படி மாற்றிக்கிறோம், சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா பை காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா. இப்போ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா சொல்வது சைன் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா டிவைடட் பை காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டானதெல்லாம் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா. நமக்கு இந்த ரிசல்ட்டில் ஒன்று மைனஸ் வேணும் இல்லையா? இப்போ இங்கே ஒன்று மைனஸ் வேணும்னா இங்கே காஸ் ஆல்பா காஸ் பீட்டாவை இருக்கிற இடத்துல ஒன்று வேணும். அப்போ இந்த காஸ் ஆல்பா காஸ் பீட்டாவை ஹோல் டோட்டலாகவே டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் ரெண்டு பேரையுமே காஸ் ஆல்பா காஸ் பீட்டாவில் டிவைட் பண்ணுவோம். பாருங்கள், சைன் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா ஹோல் டிவைட் பை காஸ் ஆல்பா காஸ் பீட்டா டிவைட் பை டினாமினேட்டர் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா டிவைட் பை காஸ் ஆல்பா காஸ் பீட்டா. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு பேரையும் காஸ் ஆல்பா காஸ் பீட்டாவில் டிவைட் பண்ணுறோம். இப்போ நியூமரேட்டரில் ரெண்டு பேரையும் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா டிவைட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டினாமினேட்டர் ரெண்டு பேரையும் பிரிச்சுக்கிறோம். பாருங்க, சைன் ஆல்பா காஸ் பீட்டா பை காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்பா சைன் பீட்டா பை காஸ் ஆல்பா காஸ் பீட்டா ஹோல் டிவைட் பை காஸ் ஆல்பா காஸ் பீட்டா பை காஸ் ஆல்பா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்பா சைன் பீட்டா டிவைட் பை காஸ் ஆல்பா காஸ் பீட்டா. இப்போ நியூமரேட்டரில் பார்த்தோம்னா இந்த காஸ் பீட்டா கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த காஸ் ஆல்பா கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும் நியூமரேட்டரில்? சைன் ஆல்பா பை காஸ் ஆல்பா டேன் ஆல்பா ப்ளஸ் சைன் பீட்டா பை காஸ் பீட்டா டேன் பீட்டா நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டர் பார்த்தோம்னா இதில் காஸ் ஆல்பா காஸ் பீட்டா காஸ் ஆல்பா காஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் நம்ம கேன்சல் ஆகுதுன்னா இங்கே ஒன்று இருக்கும் மைனஸ் இது சைன் ஆல்பா சைன் பீட்டா, இது காஸ் ஆல்பா காஸ் பீட்டா. நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்கிறாங்க. அப்போ யாரும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம இதை நினைக்கலாம், சைன் ஆல்பா பை காஸ் ஆல்பா ஒரு தடவை சைன் பீட்டா பை காஸ் பீட்டா பிரிச்சுட்டேன்னா இந்த சைன் ஆல்பா பை காஸ் ஆல்பாவை டேன் ஆல்பான்னு எழுதிக்கலாம், சைன் பீட்டா பை காஸ் பீட்டாவை டேன் பீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போது நமக்கு டேன் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவோட ரிசல்ட் எப்படி இருக்குது? டேன் ஆல்பா ப்ளஸ் டேன் பீட்டா பை 1 மைனஸ் டேன் ஆல்பா டேன் பீட்டான்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி 3.6 ஐடென்டிட்டி tan alpha minus beta is equal to tan alpha minus tan beta by 1 plus tan alpha tan beta. அப்புறமா பழைய ரிசல்ட் நம்ம அப்ளை பண்ணி செய்யலாம். அதே மாதிரி நான் இருந்தால் அங்கே சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா பை காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா அந்த ரிசல்ட்டை போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்க இந்த tan ஆல்பா ப்ளஸ் பீட்டா தெரிஞ்சதுனால இதை நம்ம மாற்றிக்கிறோம். tan ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்கு போல மைனஸ் பீட்டான்னு சொல்லுவோம். அப்போது tan பீட்டா இருக்கிறதுல மைனஸ் பீட்டா அப்ளை பண்ணி முடிச்சுக்கிட்டேன். பாருங்கள், tan ஆல்பா ப்ளஸ் tan பீட்டாக்கு போல மைனஸ் பீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஆல்பா tan ஆஃப் மைனஸ் பீட்டா. ஓகே, இப்போ tan ஆல்பா மைனஸ் tan ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஆல்பா tan ஆஃப் மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan பீட்டா. இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ tan ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன இருக்குது? tan ஆல்பா மைனஸ் tan பீட்டா பை 1 ப்ளஸ் tan ஆல்பா tan பீட்டா. ஓகே, இப்போ இந்த tan ஆல்பா ப்ளஸ் பீட்டா tan ஆல்பா மைனஸ் பீட்டா ரெண்டுலேயும் மைண்ட் வச்சுங்க. tan ஆல்பா ப்ளஸ் பீட்டாவில் பார்த்தீங்கன்னாக்க tan ஆல்பா ப்ளஸ் tan பீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஆல்பா tan பீட்டா. இங்கே ஆங்கிளில் ப்ளஸ் இருக்கா? ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸு, நியூமரேட்டரில் ப்ளஸ்னால் டினாமினேட்டர் மைனஸ், இது மைண்ட் வச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க tan ஆல்பா மைனஸ் பீட்டாவா
ஆல்பா மைனஸ் பீட்டாங்கும் போது இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ நியூமரேட்டர் மைனஸு டினாமினேட்டர் ப்ளஸ்ஸு. ஓகேங்க, இதை நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க. அது மொத்தம் இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இது, அதாவது இந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்த்துங்க, ஐடென்டிட்டியை பார்த்துங்க. காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் sin ஆல்பா ப்ளஸ் பீட்டா, sin ஆல்பா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா, tan ஆல்பா ப்ளஸ் பீட்டா, tan ஆல்பா மைனஸ் பீட்டா. இதில் இருந்து தான் நம்ம எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். sin 2a, sin 3a, cos 2a, cos 3a, tan 2a, tan 3a. அதில் இப்படி ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்ம இதில் தான் கொண்டு வர்றோம். அதனால் இந்த ஐடென்டிட்டிஸ், இந்த 6 ஐடென்டிட்டிஸையும் நீங்கள் நல்லா மைண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப பார்க்கணும். ஓகேங்களா? நோட் பாருங்கள். எஃப் a + b + c = 0 ஆர் பை. a + b + c வந்து 0வாக இருந்தாலும் சரி, பையாக இருந்தாலும் சரி. இப்போ நமக்கு tan a + b + c யோட வேல்யூ 0. ஸோ தட் tan a + tan b + tan c = tan a, tan b, tan c. அது a + b + c 0வாக இருந்தாலும் சரி, பையாக இருந்தாலும் சரி, tan a + tan b + tan c. இது எப்படி இருக்குன்னா tan a, tan b, tan c ஈக்குவலாக இருக்கும். எங்கிட்ட ஒப்ளிக் ட்ரையாங்கிள்ஸ், அது வந்து விரிகோண முக்கோணத்தில் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, tan x - y tan x - y + tan y - z + tan z - x is equal to tan x - y into tan y - z into tan z - x. எங்கே அடிஷனில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் சரி, அந்த அடிஷன்லாம் தூக்கிட்டு அப்படியே மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும். ஓகேங்களா? tan x - y into tan y - z tan z - x equal to tan x - y into tan y - z into tan z - x. தேர்டு பார்த்தீங்கன்னா tan 3a minus tan 2a minus tan a is equal to tan 3a. tan மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் tan தீட்டா. இப்போ இந்த மைனஸை இங்கே ஆங்கிலம் பண்ணால் ப்ளஸ் tan மைனஸ் 2a எழுதலாம். அப்புறம் மைனஸ் tan இருக்கா, அப்போ ப்ளஸ் tan மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். இப்போ tan 3a ப்ளஸ் tan minus 2a ப்ளஸ் tan மைனஸ் a அப்படின்னு இருக்கா. இப்போ அந்த லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம், ஒன்றா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது tan மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் tan தீட்டான்னு வந்துடும். tan மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடுது. இப்போ tan 3a into tan 2a into tan a. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, if a + b + c is equal to π/2, then tan a tan b plus tan b tan c plus tan c tan a is equal to 1. ஓகேங்களா? tan a tan b plus tan b tan c plus tan c tan a இதோட வேல்யூ 1. இதே பண்ணால் a + b + c வந்து π/2 இருந்தால் மட்டும்தான். a + b + c = π/2 90 டிகிரியாக இருந்தால் tan a tan b plus tan b tan c plus tan c tan a is equal to 1 இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேயா? இந்த ஐடென்டிட்டிஸ், இந்த ரிசல்ட்டு, இதெல்லாம் நான் நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ரிசல்ட்டை மட்டும் திரும்ப திரும்ப பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.